கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில வாரங்களாக நாம் தேவனுடைய திட்டத்திலே மனுஷனுக்கு என்ன அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, மனிதனை எந்த நிலையிலிருந்து அவர் உயர்த்துகிறார் என்பதை குறித்து தியானித்து வந்தோம். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் காணலாம். கடந்த சில வாரங்களாக நாம் மனிதனை அவர் ஒரு ஊழியக்காரனாக அவர் பாவித்து அந்த நிலையிலே அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பதை உற்று நோக்கி, அவன் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனாக இருந்தால் அவன் எப்படி உயர்த்துகிறார் என்பதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 7-10 கண்டோம். அதன் பிறகு நல்ல ஊழியக்காரனாக அவன் இருக்கும்போது, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனாக இருக்கும்போது, ஆண்டவர் அவனிடத்தில் எப்படி தன்னுடைய இரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார், அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது அவன் எப்படி நண்பராக பாவிக்கிறார் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனத்திலே, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை, உங்களை நண்பராக பாவிப்பேன். ஏனென்றால் ஊழியக்காரன் எஜமானனுடைய காரியத்தை அறிய மாட்டான். நான் என் பிதாவினிடத்தில் என்ன கற்றுக்கொண்டேனோ அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்படியாக ஆண்டவர் அவருடைய திட்டங்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்ட போது நாம் அவருடைய நண்பர்களானோம். ஆனாலும் கடந்த வாரத்திலே நாம் கண்டோம், நண்பர்களாக இருக்கும்போது அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் குறித்து நாம் தியானித்தோம். ஆபிரகாம் அவருக்கு நண்பராக பாவிக்கப்பட்ட போது அவன் தனக்கும் தன் பின்வரும் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்பதை அவன் அறிவிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று திட்டவட்டமாக அவர் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து சொல்லுவார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் மற்றும் அவருடைய திட்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடாது, நம்முடைய குழந்தைகளுக்கும் பின்வரும் சந்ததியாருக்கும் உற்றார் உறவினருக்கும் நண்பருக்கும் உலகமெங்கும் போய் அவருடைய சுவிசேஷத்தை அறியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த விதமாக நாம் உலகம் முழுவதும் போய் அறிவிக்கும் போது இன்னும் பல நிலைகளுக்கு நம்மை உயர்த்துவார். இந்த வாரத்திலே நாம் எப்பொழுது நம்மை உறவினராக அவர் பாவிப்பார் என்பதை குறித்து தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 46வது வசனம் தொடங்கி 50வது வசனம் முடிய இப்படியாக நமக்கு எழுதப்பட்டுள்ளது. இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷருக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலைக்காரன் சொற்று தூரத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் உண்மையும் உத்தமமாக செய்யும்போது அவனுக்கு ஆண்டவர் தன்னுடைய இரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்பொழுது அவனை அவர் நண்பராக பாவித்து சிறிது அருகாமையிலே கொண்டு வருகிறார். அப்படி நண்பராக பாவித்து அருகாமையில் கொண்டு வரும்போது தன்னுடைய இரகசியங்களை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். நீயும் சிஷ்யனாக வேண்டும், மற்றவர்களையும் சிஷ்யனாக்க வேண்டும் என்று. அதை அவன் புரிந்து கொள்ளும்போது நண்பராகிறார். ஆனால் அதன்படி நடக்கும்போது
பிதாவின் சித்தத்தை செய்யும்போது, அப்பொழுது ஆண்டவர் தன்னை பிரதிபலிக்கும் போது, சிஷ்யனாகும்போது, யார் சிஷ்யன்? குருவை பிரதிபலிப்பவன் சிஷ்யன். ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்பொழுது நம்மை காண்பவர்கள் இயேசுநாதரை காண வேண்டும். அப்பொழுது நம்முடைய குணாதிசயங்கள் நமக்குள் மாறி இருக்க வேண்டும். அப்படி மாறும்போது பிதாவினுடைய சித்தத்தை நாம் செய்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறான். அப்பொழுது அவருடைய சித்தத்தை செய்வது அதிக அவசியமாய் இருக்கிறது. சித்தத்தை செய்ய வேண்டுமென்றால் நாம் அவருடைய வேதத்தை படிக்காமல், புரிந்து கொள்ளாமல், தியானிக்காமல் ஒன்றும் செய்ய இயலாது. படித்தால் மட்டும் போதாது. அதைத்தான் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். படித்தால் அது ஏதோ ஒரு ஹெட் நாலேஜ், தலைக்கு மாத்திரம்தான் தெரியும். அதை செயல்படுத்த வேண்டுமென்றால், ஆவியிலே நிரம்பி அவர் சொல்லுவதை கேட்க வேண்டுமென்றால், நாம் எப்படி ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டாய் என்று யோவான் 3:5 சொன்ன விதமாக, ஆவியினாலும் ஜலத்தினாலும், ஆவியினால் நிறைந்து அவர் சொல்லுக்கு கீழ்ப்படும்போது எப்படி ஒரு ஜலம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றப்படும் போது அதனுடைய ஷேப்பை எடுத்துக்கொள்கிறதோ, அதனுடைய வடிவத்தை எடுத்துக்கொள்கிறதோ, அதே போல் நாமும் அவருக்கு இணங்கி கொடுக்கும்போது, தாழ்மையாக இருக்கும்போது, தண்ணீரை ஊற்றினால் அது மேலே போகாது, கீழே போகும். அப்படி தாழ்மையாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அவரை போல மாறுவோம். அப்படி மாறும்போது தான் நாம் அவருடைய உறவினராக காணப்படுவோம். எப்பொழுது நாம் சீஷரானோமோ அப்பொழுதுதான் அவர் என்னுடைய உறவுக்காரர் என்று சொல்லுகிறார். சீஷனான பிறகு மற்றவர்களையும் சீஷனாக்கும் போது கர்த்தர் நம்மை அவருடைய குழந்தையாக பாவிப்பார், அவருடைய குமாரன் குமாரத்திகளாக பாவிப்பார். அதை அடுத்த வாரத்திலே நாம் காண்போம். இப்பொழுது அப்படி ஆகாமல் அவருடைய வரங்கள் நமக்கு கிடைத்ததினாலே நாம் அவரை கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதும், பல அற்புதங்களை செய்வதினாலே அவர் நமக்கு பிதாவாகிவிட்டார் என்று நினைப்பதும் இயலாத காரியம். ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 தொடங்கி 23 முடிய இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தாவே என்று யாரால் கூற முடியும் என்று பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவனாலே தான் கூற முடியும். ஏனென்றால் அவன் கர்த்தரை ருசித்தவன். ஆனால் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் வெறும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் பிரவேசிப்பதில்லை என்றால் அவனை என்னால் உபயோகப்படுத்தி கொள்ள முடியாது. அவன் உதட்டளவிலே சொல்லுகிறான், உள்ளத்தளவிலே அவன் மாறவில்லை. அதனால் பிள்ளைகளே, நாம் உதட்டளவிலே சொல்லாமல் உள்ளத்தளவிலும் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இவற்றையெல்லாம் ஆண்டவர் அவர்கள் மூலமாக செய்வதற்கு அனுமதித்ததின் காரணம் என்னவென்றால், அவர்களும் அவருடைய மந்தைக்குள் வர வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அனுமதித்தார். ஆனால் அப்படி செய்யும்போது இவர்களும் அவரை போல மாறியிருக்க வேண்டும். அவர்களை காண்கிறவர்கள் பிதாவை கண்டிருக்க வேண்டும், இயேசுநாதரை கண்டிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இல்லாமல் அற்புத அடையாளங்களை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் ஒற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி செய்யும்போது கர்த்தர், நம்மை காண்கிறவர்கள் கர்த்தரை காண்பார்கள். அதனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், குருவைப் போல நாம் மாற வேண்டும். நாம் மாறுவது மட்டுமல்ல, மற்றவர்களை மாற்ற வேண்டும்.
மற்றவர்களை மாற்றுவதற்கு முன்பாக நாம் மாறி இருக்க வேண்டும். எங்கே சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18 வசனம் தொடங்கி 20வது வசனம் முடிய இப்படியாக நமக்கு எழுதப்பட்டுள்ளது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. கர்த்தருக்கு என்ன பிரியம் என்றால் மற்றவர்களை சீஷராக்க வேண்டும். மற்றவர்களை சீஷராக்க வேண்டும் என்றால் மற்றவர்களும் இயேசுநாதரை பிரதிபலிக்க வேண்டும். மற்றவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் முதலாவது பிரதிபலிக்க வேண்டியது நாம் கர்த்தரை பிரதிபலிக்கும் போது நம்மை காண்கிறவர்கள் அவரை காண்பார்கள். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதை போல நம்மை காண்கிறவர்கள் இயேசுநாதரை காணும்போது நாம் சீஷராகிவிட்டோம். சீஷன் யார்? குருவை பிரதிபலிக்கிறவன் சீஷன். ஸோ அப்படி நாம் சீஷராகும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இனி அவனை நான் ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை, நண்பர் என்றும் சொல்லுவதில்லை, இப்பொழுது என்னுடைய உறவுக்காரர் என்று சொல்லுவேன். யார் என்னுடைய சகோதரர், யார் என்னுடைய சகோதரி, யார் என்னுடைய தாயார்? இதோ இந்த சீஷர்மார்கள். அவர்களையே நான் என்னுடைய சகோதரர், சகோதரி, தாயார் என்று சொல்லுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியக்காரன், நண்பர் என்ற ஒரு நிலையை கடந்து நாம் அவருடைய உறவுக்காரர் என்ற முறைக்கு வர வேண்டும் என்றால் முதலில் நாம் நம்மை அவருடைய சீஷராக்க வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் அவருடைய காண வேண்டும். அதன் பிறகு மற்றவர்களை நாம் சீஷராக்கும் போது அவருடைய பிள்ளைகளாகிறோம். இதை குறித்து நாம் வருகிற வாரத்திலே தியானிக்கலாம். அதுவரை நீங்கள் இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டும் என்றால் யூடியூபிலே நரேந்திரநாத் என்கிற விலாசத்திலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம். கடந்த சில வாரங்களாக நாம் எப்படி ஊழியக்காரராக இருந்து நண்பர்களாகி உறவினர்களாகணும் என்று பார்த்தோம். அடுத்த 2 வாரங்களிலே நாம் எப்படி அவருடைய பிள்ளைகளாகி அதன் பிறகு ஒரு அரசாளுகிற தகுதியை பெறப்போகிறோம் என்பதை குறித்து அடுத்த 2 வாரங்களிலே தியானிக்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.